தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மீது மானிய கோரிக்கைகள் விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் 7ஆம் நாள் அமர்வு காலை 9:30 மணிக்கு கேள்வி நேரத்துடன் தொடங்குகிறது. இதை அடுத்து கேள்வி நேரம் முடிந்ததும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர். தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பியதாக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு RS பாரதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய மரணத்தில் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என்று சந்தேகப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, விஷச்சாராய உயிரிழப்புக்கு காரணமான திமுகவின் தவறான ஆட்சியிலிருந்து கவனத்தை திசை திருப்ப தன்னை நோக்கி அவதூறு மற்றும் பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு RS பாரதிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள அவர், அந்த பணத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையம் கட்டப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலைத்துறையின் 108 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர் பாபு பேரவையில் வெளியிட்டார். அதில் 15 கோடியே 60 லட்சம் செலவில் 23 கோயில்களுக்கு புதிய திருத்தேர்கள் செய்யப்படும் என்றும், 19 கோயில்களில் 32 கோடி செலவில் 19 புதிய ராஜகோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தருமபுரம் ஆதீனத்தின் போலி வீடியோ விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் நேர்முக உதவியாளரை 1 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் தொடர்பான ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் 2வது குற்றவாளியான ஆதீன கர்த்தரின் முன்னாள் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் கடந்த ஜூன் 10ஆம் தேதி வாரணாசியில் கைது செய்யப்பட்டு மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் செந்திலை காவலில் எடுத்து விசாரிக்க மயிலாடுதுறை போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தனர். இதனை ஏற்ற நீதிபதி 1 நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். தூத்துக்குடியில் லோட் மேன்களை மிரட்டி மதுபான பெட்டிகளை மர்ம நபர்கள் தூக்கி செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சிவந்தாங்குளம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு குடோனில் இருந்து லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட மதுபான பெட்டிகளை ஊழியர்கள் இறக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த மர்ம நபர்கள் 2 பேர் லோட் மேன்களை மிரட்டி 1 பெட்டி பீர் பாட்டிலை திருடி சென்றுள்ளனர். இதை அடுத்து மதுபான பெட்டியை திருடி சென்ற மர்ம நபர்களை டாஸ்மாக் ஊழியர்கள் விரட்டி சென்று பிடிக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். இது குறித்த CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மதுரை அருகே இளைஞரை ஆணவ படுகொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த அழகேந்திரன் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அழகேந்திரன் கள்ளிக்குடி அருகே கண்மாயில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை அடுத்து தனது மகன் காதலிப்பதாக கூறிய பெண்ணின் உறவினர்கள் தனது மகனை ஆணவ படுகொலை செய்துவிட்டதாக கூறி அழகேந்திரனின் தாயார் மற்றும் குடும்பத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களுக்கு விஜய் பரிசு வழங்கும் விழாவில் செல்போன் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பரிசு வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா நாளை மற்றும் ஜூலை 3ஆம் தேதிகளில் சென்னை திருவான்மியூரில் உள்ள
ஸ்ரீ ராமச்சந்திர மாநாடு அரங்கில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் விழாவில் பங்கேற்பவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி செல்போன், பேப்பர், பேனா கொண்டுவரக்கூடாது எனவும், மாணவர்களுடன் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மட்டுமே வர அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சட்டமன்றத்துக்குள் குட்கா பொருட்களை எடுத்துச் சென்ற விவகாரத்தில் மேல்முறையீடு வழக்கை திரும்பப் பெற கோருவது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் குட்கா பொருள் கொண்டு சென்றதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு 2 முறை நோட்டீஸ் அனுப்பியது. அவற்றை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை திரும்பப் பெற அனுமதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கை திரும்பப் பெற கோருவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என கூறினார். இந்த வழக்கு தொடர்பாக அரசின் கருத்தை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.